வணக்கம். வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். புகைப்பழக்கம் அப்படிங்கிறது இப்போ உள்ள பசங்கலாம் ஸ்கூல்லயே கத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இந்த புகைப்பழக்கம் உலக அளவுல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற சம்மந்தமா பிஎம்ஜே குளோபல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆய்வு நடத்துறாங்க. எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கிற ஒரு நாட்டில இந்த புகையிலை எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஆய்வறிக்கையில குறிப்பிடுறாங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஐசிஎம்ஆர் இந்த 2 அமைப்புகளை சேர்ந்த விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள டேட்டாவ எடுக்கிறவங்க இந்த ஆய்வுல கலந்துக்கிறாங்க. 2,61,000 பேர்கிட்ட போயிட்டு இந்த புகையிலை சம்மந்தமான விஷயங்கள கணக்கெடுக்கிறாங்க. அப்படி ஆய்வு நடத்தும்போது, அத 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வசதியானவங்க, அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவங்க, ரொம்ப ஏழைகள். அவங்க எப்படி அந்த ஆய்வு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நாட்கள் இந்த ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் இவ்வளவு, ஒரு புகையிலை இவ்ளோ அப்படிங்கிற மாதிரியான டேட்டாவ எடுத்து, அது பொருளாதாரத்தில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதில என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லா இருக்கிற கவர்மெண்ட் அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ரொம்ப வறுமையில இருக்கிற யாரோ ஒரு மக்களுக்கு, அவங்கள எப்படி ஒரு ஸ்டெப் அதிகமா இன்னும் ஒரு ஸ்டெப் எப்படி அவங்கள மேல உயர்த்தலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல எண்ணம். அதுதான் அரசியலுடைய அடிப்படை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இந்த வறுமை ஒழிப்புக்கும், சிகரெட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வுல அவங்க சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம். ஏற்கனவே இந்தியால 80% பேர் வறுமையில தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி விவரமா இருக்கு. இந்த 2,61,000 பேர்கிட்ட எடுக்கப்பட்ட இந்த டேட்டாவ கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்க இன்னைக்கே இந்த புகை பழக்கத்த இப்பவே விட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்க குடும்பம் இப்ப இருக்கிற வாழ்வாதாரத்த விட ஒரு ஸ்டெப் மேல ஏறும் அப்படிங்கிறது தான் அவங்க குடுத்திருக்கிற அந்த ஆய்வுல கிடைச்சிருக்கிற முக்கியமான ஒரு அப்டேட். இதுல நம்ம டேக் அவேயா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, புகைப்பழக்கம் ஒருத்தர மட்டும் பாதிக்காது, ஒரு நாட்டையே பாதிக்குது. ஒரு குடும்பத்துடைய வாழ்வாதாரத்த பாதிக்குது அப்படிங்கிறது தான் இதில நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த செய்தியும் இந்த புகையிலை சம்மந்தமானது தான். ஆனா நம்ம ஊர்ல இல்ல, யுகேல. 2008க்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, நீங்க சிகரெட் வாங்கலாம். 2008க்கு பிறகு பிறந்த யாராவது ஒருத்தர் போய் கடையில பொருள் வாங்குற மாதிரி சிகரெட் வாங்குனா, அது சட்டப்படி தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர்ல இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பிரிட்டன்ல தான் இந்த புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது சட்டத்துக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு டொபாக்கோ அண்ட் வேப்ஸ் பில் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக பண்றாங்க? இந்த மாதிரியான ஒரு சட்டம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவென்டபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் இத பண்ணா நோய் வரும் அப்படின்னு தெரிஞ்சு, அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணாம விடுறது தான் இந்த பிரிவென்டபிள் டிசீஸ் உடைய அது சார்ந்த டெத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த புகையிலை சம்பந்தமான பொருட்கள ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உள்ளவங்க அத பத்தின ஒரு தெளிவு, புரிதல் இருக்கிறவங்க மட்டும் தான் அத யூஸ் பண்ணணும். குட்டி பசங்கலாம் இத வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இப்போ உள்ள ஜெனரேஷனு ஹெல்த்த பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பிரிட்டன்ல இந்த மாதிரியான ஒரு சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. 2008க்கு பிறகு பிறந்த யாரும் புகையிலைய வாங்க முடியாது. அப்படிங்கிறது அவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான சட்டம். பிரிட்டன்ல அவங்க சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்ல ஒரு குழந்தைகள வச்சுக்கிட்டு நீங்க கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா, அது சட்டவிரோதம். கார்ல இருக்கிற ஒரு குழந்தைய அது பாதிக்கும். அதனால இனிமேலு இந்த சட்டத்தில ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வரோம். குழந்தைகள் கார்ல இருக்கும்போது நீங்க சிகரெட் பிடிக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. அதேபோல ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வெளியில சிகரெட் புடிச்சா ரொம்ப கடுமையான ஒரு அவங்களுக்கு ஃபைன்ஸ் குடுக்கறதுக்கும் இந்த சட்டத்தில வழிவகை வந்திருக்கு. இது கூடிய சீக்கிரம் பிரிட்டன்ல அமலுக்கும் வரப்போகுது. அடுத்த கட்டமா "அப்பா என்னா வெயிலு" அப்படின்னுங்கிற மாரி நம்ம இப்ப புலம்புற இந்த நிலைமையில, அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இந்த எக்ஸ்ட்ரீமான வெப்ப அலை என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு புள்ளிவிவரம் கிடைச்சிருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீமான ஹீட் வேவ்ல அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் ஃபுல்லா இப்ப 800லேருந்து 900 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கு அப்படின்னா, அதுல இந்த வெப்ப அலைகளால மட்டும் அடுத்த சில வருஷங்கள்ல 100 கோடி பேருக்கு பெரிய பாதிப்புகள், சில பேருக்கு உயிரிழப்புகள் கூட வரலாம். இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ யுனைட்டட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த FAOவும் உலக மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை ஆய்வு மையம், உலக அளவுல இருக்கிற எல்லா வானிலை ஆய்வு மையங்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து இது அதிகரிச்சுக்கிட்டே போற வெப்பம் என்ன மாதிரியான பிரச்சனைகள கொண்டு வரும் அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல இப்படிதான் மழை பெய்யும், இப்படிதான் வெயில் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு பிரெடிக்ஷன் இருந்தா தான் விவசாயத்த ஒரு கண்ட்ரோல்டா பண்ண முடியும். திடீர்னு மழை பெய்யுறது, திடீர்னு வெயில் அடிக்குது, எக்ஸ்ட்ரீம் வெயிலு,
சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் போகிற இந்த மாதிரியான ஹீட் வேவ் வருங்காலத்தில் இனிமேல் அடிக்கடி நடக்கும். அதுக்கு ப்ரிவென்டபிளாக என்ன மாதிரியான விவசாயத்தில் என்ன மாதிரியான பாலிசிகள் மாற்ற வேண்டியது இருக்கும், என்ன மாதிரியான புது புது பொருட்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற சம்மந்தமான ஆய்வையும் இந்த அமைப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இனிமேல் திடீர்னு காட்டு தீக்கள் அதிகமாக இருக்கும். வைல்டு ஃபயர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வைல்டு ஃபயர் திடீர்னு அதிகமாக இருக்கும். காட்டோட பரப்பு குறைஞ்சது அப்படின்னா மழையும் குறையும். இதனால ஒரு கடுமையான வறட்சியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஆவரேஜாக ஒரு 39, 40 டிகிரி வெயில் இருக்குது அப்படின்னா, இந்த ஆவரேஜ் வந்து 40லேருந்து 41 மாறுதுன்னு வச்சுப்போமே. பெரும்பாலான மக்கள் வந்து சாப்பாட்டில் ஒரு 4 முக்கியமான பொருட்களை வச்சு தான் அவங்களுடைய உயிர் வாழுற அந்த ஆதாரமான சாப்பாடுகளே மேஜராக இருக்கிற 4 பொருட்கள் தான் சொல்கிறாங்க. சோளம், அரிசி, அதே போல் சோயா, கோதுமை. இந்த 4 பொருட்கள் தான் பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ஃபார்மில் அதை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 தான் முக்கியமான உணவுகள். இந்த 4 உணவுகளுமே இந்த ஏற்கனவே சொன்ன 1 டிகிரி வெயில் அதிகமாக ஏறுச்சுனாலுமே, இந்த 4 உணவுப் பொருட்களுமே பெரிய பற்றாக்குறை வரப்போகுது. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது படிக்கும்போது ரொம்ப ஒரு மாரி ஷாக்கிங்கா இருந்தாலுமே, இதுக்கு என்னதான் பிளான்? கிளைமேட் சேஞ்ச் தான் இதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அவங்க சொல்ற இன்னொரு காரணம், நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா எல்லா பொருட்களையும் ஹீட் பண்றோம். ஃபாசில் ஃபியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். படிம எரிபொருட்கள் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். இந்த படிம எரிபொருள குறைச்சுக்கிட்டு, இத எப்படியெல்லாம் இன்னும் இயற்கையை சார்ந்து எப்படி வாழறது அப்படிங்கிறது சம்மந்தமான அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ் எடுத்தா மட்டும் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த யுஎன்னுடைய யுஎன் அப்புறம் குளோபல் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிற அப்டேட்டாக இருக்குது. சரி, இந்த ஈரான் அமெரிக்கா போர் சம்பந்தமான செய்திகள் ஏதோ ஒரு வகையில் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த போர்னால ஏற்கனவே தண்ணி பாட்டில் விலை ஏறிடுச்சு. பெட்ரோல் டீசலே ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு சில பெட்ரோல் பங்க்ஸ்லாம் விலையை ஏற்றிட்டாங்க. அப்புறம் வந்து எல்பிஜி கிடைக்கவே இல்லை சுத்தமாக. சென்னையில் நீங்கள் ரூ. 100 சாப்பாடு வாங்கிட்டு இருந்த அந்த பொருட்கள்லாம் கூட இப்போ வந்து சிலிண்டர் கிடைக்கல, வேற எங்களுக்கு வழியே தெரியலங்கிறதுனால அந்த சாப்பாடு 100லேருந்து 150லேருந்து ரூ. 200 வரைக்கும் கூட போனதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஈரான் அமெரிக்கா போர்னால நம்மளுக்கு டைரக்டா அட்டாக் ஆகுற ஒரு விஷயம். சரி, இதுக்கெல்லாம் விட இன்னும் ஒரு கிரேசியான விஷயம் படித்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா இந்த ஈரான் அமெரிக்கா போர்னால காண்டம் விலைய ஏத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதுவும் 1% 2%லாம் ஏத்த மாட்டாங்களாமா. 30% வரைக்கும் விலை ஏத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் உலகத்திலேயே பெரிய காண்டம் உற்பத்தியாளரா இருக்காங்க. இந்த காரெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி 500 கோடி காண்டம்ஸ் ஒரு வருஷத்துக்கு தயாரிக்கிறாங்க. இந்த காண்டம்ஸ் யூஸ் பண்றதுக்கு உலகமே ஒரு அன்சர்டனிட்டிய நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. அதனால தேவை அதிகமா தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நிறுவனத்துடைய ஓனர் சொல்லியிருக்காரு. ஸோ தேவை அதிகமா இருக்கு. ஆனா இந்த சப்ளை செயின்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப அவங்க ஊர்ல தயாரிச்சிடுறாங்க. அந்த காரெக்ஸ்ங்கிற கம்பெனி வந்து பொருள தயாரிச்சிடுறாங்க. தேவை இருக்கிற இடங்களுக்கு அத கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் க்ளோஸ் பண்ணதுனால, அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. 30%க்கும் அதிகமா விலைய ஏத்துனா மட்டும் தான் எங்களால இந்த இன்புட் காஸ்ட்ட சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ற முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம இந்த கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கிற ஒரு சில உதிரி பாகங்கள், அதிலேருந்து கிடைக்கிற அடுத்தடுத்த படிநிலையில இருக்கிற ஒரு சில பொருட்கள வச்சு தான் இந்த காண்டம்ல யூஸ் பண்ற ரப்பர பிரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த கச்சா எண்ணெய் சார்ந்த சில பொருட்களும் அதில தேவைப்படும். குறிப்பா ஒரு சில இடங்கள்ல அமோனியா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல சிலிக்கான் பேஸ்ட் லூப்ரிகன்ட்ஸ் அந்த பொருட்களுக்கும் தட்டுப்பாடு இருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சா, இந்த விஷயங்கள் சீக்கிரமா இத வந்து நார்மல்ஸிக்கு கொண்டு வந்துடலாம். இந்த சப்ளை டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால, இது வந்து ஒரு மாதிரி விலையேற்றத்த தான் எங்களுக்கு குடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து கிளைம் பண்றாங்க. இன்னும் வரும் நாட்கள்ல இது 30% இல்ல, இன்னும் கூட அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போதைக்கு இந்தியாவுல, அப்புறம் உலக அளவுல நடக்கிற என்ன பிரச்சனைகள், அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து குடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி. வணக்கம்.